ஏசிசி கொஞ்சமாவது யோசிக்கணும், ஏசியா கிரிக்கெட் கவுன்சில். சரி ரைட் ஓகே, இந்த யுஏஇ, ஹாங்காங், ஓமன் போன்ற நாடுகள்லாம் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாடி அதில் ஒரு ரெவன்யூ திரட்டும் போது அவங்களுக்கும் அது ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதான் நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்தியாவுக்கு பி டீம், சி டீம், இஎஃப்சி ஜெட் வரைக்கும் இப்போ டீம் அவ்வளோ ஸ்குவாட் வச்சுருக்கிறோம் நம்ம. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை வச்சு யுஏஇக்கு கூட நீங்கள் வந்து ஒரு 3 மேட்ச் ஓடிஐ சீரீஸ், T20 சீரீஸ் கூட நடத்திக்கோங்க, T20 சீரீஸ் நடத்திக்கங்க. அதை விட்டுட்டு ஒரு ஏஷியா கப் டோர்னமெண்ட்டுங்கும் போது எப்பேற்பட்ட டோர்னமெண்ட், அதெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்த டோர்னமெண்ட், வெறும் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கான்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதில் பங்களாதேஷ் சேர்ந்து கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அதில் ஆப்கானிஸ்தான் சேர்ந்துச்சு. ஆனால் நடுவில் இந்த ஹாங்காங் கொஞ்சம் சேர்ந்துச்சு. பட் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஹாங்காங் அதில் என்ன பண்ணுச்சுன்னு யாருக்குமே தெரியாது. எப்பயாவது ஒரு தடவை அப்படின்றத தாண்டி இந்த ஹாங்காங் கன்சிஸ்டன்சி காட்டுறது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக, காம்படிட்டிவாக, ஈக்குவலான டீம், அதாவது நீங்கள் எனக்கு காம்படிட்டிவாக போட்டி தரக்கூடிய ஒரு அணியாகவும் இருக்கணும் எல்லா அணிக்குமே. அதே சமயத்தில் நீங்கள் இந்த கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்தும் செய்யணும். அப்படிங்கிற மாதிரி டீம்ஸ்னால் என்ன? இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஒரு அளவுக்கு பங்களாதேஷ் சொல்லலாம், நீங்கள் ஆப்கானிஸ்தானையும் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் நிறைய அப்செட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் கூட 2024 T20 வேர்ல்டு கப்பில் வந்துட்டு செமிஃபைனல் வரைக்கும் வந்த ஒரு டீம். அதனால் அவங்களுமே ஒரு சூப்பரான டீம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம்ஸை மட்டும் வச்சு நீங்கள் நடத்துறது பெஸ்ட்டு. இந்த யுஏஇ, ஓமன், ஹாங்காங் வச்சு தயவுசெய்து நடத்தாதீங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோ வச்சுட்டு ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தா நீ வீடியோக்குள்ளே போறிய.